அத்தியாயம் 83. சுடும் கற்பு. போன அத்தியாயத்துல பூவழகிய சந்திக்கிற மாரப்பவேல் இருங்கோவேல நினைச்சு பயப்படாம திருமணத்துக்கு அவளை சம்மதம் சொல்லிட்டு அவர் பூம்புகாருக்கு கிளம்புறத பார்த்தோம். அதை தொடர்ந்து சாளரம் வழியா அறைக்குள்ள விழுந்த நிலா வெளிச்சத்தாலையும் அந்த அறையோட ஒரு மூலையில எரிஞ்சுகிட்டு இருந்த விளக்கோட ஒளியாலையும் அரைவாசல்ல அலங்காரங்களோட நின்னுகிட்டு இருந்த இருங்கோவேலையும் அவன் கண்ணுல தெரிஞ்ச வஞ்சகத்தையும் நல்லா பார்க்க முடிஞ்சது பூவழகியால. அளவுக்கு அதிகமான தடிப்போட தோள்களை குத்துற மாதிரி மொரட்டுத்தனமா வளர்ந்திருந்த அவனோட முடியில சிறந்த வாசனை தைலம் தடவப்பட்டிருந்ததை கவனிச்ச பூவழகி அவ்ளோ தைலம் தடவியும் அடங்காம அவன் முடி பயங்கரமா நின்னதை பார்த்து மனிதனின் முரட்டுத்தனத்தை முடி கூட எடுத்து காட்டும் போலிருக்கிறதுன்னு நினைச்சா. ஜரிகை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு அவன் தோள் மேல இருந்த மேலாடை விசிறிய மாதிரி மடிக்கப்பட்டு பாதம் வரைக்கும் தொங்கி அவன் கால்ல இருந்த தங்கத்தால செய்யப்பட்ட பாதரட்சைய தொட்டுக்கிட்டு இருந்ததை கவனிச்ச பூவழகி தன்னோட அறைக்குள்ள வரும்போது பாதரட்சைய கழட்டிட்டு வர தெரியாத பண்பில்லாதவன்னு இருங்கோவேல நினைச்சு கோவப்பட்டா. அந்த எரிச்சலோட சேர்ந்து அவன் மேல இருந்து வந்த அந்த தைல வாசமும் அவளோட வெறுப்பை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிச்சு. அவனோட மார்புல தொங்கின மகர கண்டிய பார்த்து இத்தனையும் சோழவேந்தர்களுக்கு சொந்தமானது, இவன் திருடன்தானேன்னு தனக்குள்ளேயே நினைச்சா பூவழகி. யாருமே பார்த்து பயப்படக்கூடிய அவனோட பெரிய மீசையும் வஞ்சக கண்களும் அவளுக்கு கோவத்தை தான் கொடுத்ததே ஒழிய கொஞ்சம் கூட பயத்தை கொடுக்கல. அந்த சந்தர்ப்பத்துல வேற பெண்ணா இருந்தா காட்டக்கூடிய பயத்தையோ நடுக்கத்தையோ கொஞ்சம் கூட காட்டாத பூவழகி தான் சாஞ்சிக்கிட்டு இருந்த பஞ்சனைய விட்டு நகராம அரசன் வந்திருக்கானேன்னு மரியாதையா வாருங்கள்னு முகம் கொடுத்து அழைக்காம ஏதோ ஒரு பணியாள பாக்குற அரசிய மாதிரி ஒரு தடவை அவனை ஏற இறங்க பார்த்தா. அவளோட பார்வைய பார்த்து நின்ன இடத்த விட்டு ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்காத இருங்கோவேல், பூவழகி, என்னை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய்ன்னு சொன்னான். அத கேட்டு அவனை தைரியமா நேருக்கு நேர் பார்த்த பூவழகி, எதிர்பாராதபடி நடந்து கொள்வதில் தாங்கள் சமர்த்தர் என்பதை உலகம் அறியுமேன்னு வெறுப்பா சொன்னான். அத கேட்டு, எதிர்பாராத இன்பத்தில் சுவை இருக்கிறது பூவழகி, அதை அடைய பின்வாங்கும் சுபாவம் இருங்கோவேலுக்கு இல்லைன்னு கடுமையா சொன்னான். அதையும் உலகம் அறியும், நானும் நன்றாக அறிந்திருக்கிறேன். நெருப்பில் வீடுகள் வேகும் இருங்கோவேல், சடலங்கள் உருக்குலையும், நஞ்சில் உயிர்கள் போகும். கற்புடைய மகளிர் உறுதி மட்டும் நெருப்பை கண்டு கலங்குவதில்லை, நஞ்சை கண்டும் அஞ்சுவதில்லை. ஏன் தெரியுமான்னு கேட்டா பூவழகி. ஏன்னு கேட்டா இருங்கோவேல். கற்புக்கு நெருப்பையும் சுடும் சக்தி உள்ளது. கற்புடைய பெண் தன் மனத்துக்கு பிடிக்காதவனுக்கு நஞ்சை விட விஷத்தன்மை வாய்ந்தவள்னு சொன்னா பூவழகி. தீயிடுபவன் தீயை கண்டு அஞ்சுவதில்லை பூவழகி, பிடாரன் பாம்பின் நஞ்சை கண்டு கலங்குவதில்லைன்னு சொன்னா இருங்கோவேல். அச்சம் வேறு விளைவு வேறு. அச்சமில்லை என்பதற்காக ஒருவனுக்கு தர்மத்தின் தண்டனை கிடைக்காதிருப்பதில்லை. பிடாரன் பாம்பின் விஷத்தைக் கண்டு அஞ்சாதிருக்கலாம், ஆனால் பாம்பு விஷத்துடன் இருக்கும் காலத்தில் அது தீண்டினால் அந்த பிடாரனும் மாய வேண்டியவன்தான். அறம் தாக்கும்போது எந்த விஷத்தின் மாற்று மருந்துகளும் பயன் தருவதில்லைன்னு சொன்னா பூவழகி. அதை கேட்ட இருங்கோவேல், நன்றாக பேசுகிறாய் பூவழகி, கேட்பதற்கு நன்றாயிருக்கிறது உன் தத்துவம். ஏட்டில் எழுதலாம், படிக்க இனிப்பாக இருக்கும், ஆனால் அனுபவத்துக்கு ஒவ்வாது. இளஞ்சை சென்னியை அறத்தின் அடையாளம், அறத்துக்கே அஸ்திவாரம், லட்சியம் என்று போற்றினார்கள். இருப்பினும் நெருப்பு அவனை மாய்த்தது. அறத்தை கண்டு அது அஞ்சியதாக தெரியவில்லை. நாங்கூர் வேலையும் நெறியுடையவர் என்றுதான் நாடு சொல்கிறது. ஆனால் பாவம், அவரை நச்சு மாய்த்து விட்டதாக கேள்விப்பட்டு எத்தனை தூரம் வருந்தினேன் தெரியுமா? இந்த விஷயங்களை நீயும் கேட்டிருப்பாய்ன்னு சொல்லி வருத்தப்பட்ட மாதிரி பெருமூச்சு விட்டான். அவன் செஞ்ச பாவ செயல்களை ஏதோ சாகசங்கள மாதிரி சொன்ன இருங்கோவேல ஆச்சரியமாவும் வெறுப்பாவும் பார்த்த பூவழகி, இவன் மனிதனா அரக்கனான்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டா. அவ வாயடைச்சு நின்னதை பார்த்த இருங்கோவேல், ஏன் பூவழகி, நிலைமை புரிந்து விட்டதா உனக்கு? உன் வாய் சொல்முத்துக்களை உதிர்ப்பதை அறவே நிறுத்திவிட்டதேன்னு கேட்டான். உண்மைதான் இருங்கோவேல், முத்துக்கள் உதிர்வது நின்றுவிட்டதுன்னு சொன்னா பூவழகி. ஏன் நின்றுவிட்டதுன்னு கேட்டான் இருங்கோவேல். முட்டாளுக்கு முன்னால் முத்துக்களை உதிர்த்து பயன் என்ன? அவற்றின் மதிப்பு அவனுக்கு என்ன தெரிய போகிறதுன்னு கேட்டா பூவழகி. அத கேட்டு தன் கிட்ட சிறைப்பட்டு இருக்கிற ஒரு பெண் தன்னை தொடர்ந்து மதிக்காம பேசுறத பார்த்து கோவப்பட்ட இருங்கோவேல், பூவழகி, யாரிடம் பேசுகிறோம் என்பதை மறந்து பேசுகிறாய். எந்த நிலையில் நீ இருக்கிறாய் என்பதையும் மறந்து பேசுகிறாய். உன்னை எனக்களிக்க உன் தந்தை இஷ்டப்பட்டு விட்டார். நாடு ஒரு ராணியை தேடுகிறது. அரியணையில் பாதி இடம் காலியாய் இருக்கிறது. ஆகையால் உன்னிடம் மன்றாடுகிறேன்.
அந்த பாதி இடம் பூர்த்தியாகட்டும், உனக்கு அரச யோகம் நிலைக்கட்டும் பாதி பயமுறுத்துற மாதிரியும் பாதி கெஞ்சுற மாதிரியும் பேசினான். அப்பையும் பஞ்சனைய விட்டு அசையாத பூவழகி, அரச போகம் நிலைக்காது இருங்கோவேல். நீ உட்கார்ந்திருக்கும் பாதி அரியணை உனக்கே நிலையற்றது. ஆகவே மீதி பாதி அரியணைக்கு ஆள் தேடாதே கேலியா சொன்னான். என் அரசை யார் பறிக்க முடியும் கேட்டா இருங்கோவேல். அதற்கு உரிமையுடையவர் சொன்னா பூவழகி. கரிகாலனா, அவன் இருக்கும் இடம்தான் தெரியவில்லையே சொன்னா இருங்கோவேல். காலம் வரும்போது தெரியும் சொன்னா பூவழகி. எந்த காலம் கேட்டா இருங்கோவேல். உன் அரசு குலையும் காலம். எந்த அதர்மத்துக்கும் உலகத்தில் முடிவு என்பது ஒன்று உண்டு சொன்னா பூவழகி. என் அரசு திடப்பட்டு விட்டது பூவழகி. அதை இனி அசைக்க யாராலும் முடியாது. சோழ நாட்டின் பெருவாசலான புகாரில் எனக்கு உயிரை கொடுக்க யவனர்கள் காத்து நிற்கிறார்கள் சொன்னா இருங்கோவேல். ஆமாம், உன் அரசை நிலைக்கச் செய்ய முதலில் துறைமுகத்தை வெளிநாட்டாருக்கு அர்ப்பணம் செய்து விட்டாய். நாட்டில் ஒரு பகுதி உன்னிடம் இருந்து போய்விட்டது சொன்னா பூவழகி. போகாது பூவழகி, போயிருப்பது தற்காலிகமாகத்தான். மறைந்திருக்கும் கரிகாலன் என் கையில் சிக்கட்டும். அந்த நாளிலிருந்து ஒரே வாரத்தில் புகாரை யவனர்களிடமிருந்து பறித்து விடுவேன். சோழ நாட்டின் கடல் வாயிலை இன்னொருவர் கையில் ஒப்படைக்க நான் விரும்பவில்லை சொன்னா இருங்கோவேல். யவனரை வஞ்சிக்க உத்தேசமா கேட்டா பூவழகி. இதெல்லாம் வஞ்சகமல்ல, ராஜதந்திரம் சொன்னா இருங்கோவேல். ராஜதந்திரத்துக்கு புது இலக்கணம் இது இருங்கோவேல் சொன்னா பூவழகி. ஆனால் பலன் தரும் இலக்கணம் பூவழகி சொன்னா இருங்கோவேல். அதிக நாள் பலன் தராது. யவனர்கள் நீ நினைப்பது போல் முட்டாள்கள் இல்லை. அவர்கள் தலைவன் டைபீரியஸ் போர் தந்திரத்திலும் ராஜதந்திரத்திலும் இணையற்றவன். அவனை வெல்ல முடியாது. அவனை வென்றாலும் அவன் தலைவியை வெல்ல முடியாது சொன்னா பூவழகி. அத கேட்டு சத்தமா சிரிச்ச இருங்கோவேல், ராணியை சொல்கிறாயா பூவழகி? அந்த பொற்கொண்டை பேரழகி என் கையில் சிக்க அதிக நாள் ஆகாது சொல்லிக்கிட்டே பூவழகிய நோக்கி நடந்து வந்தான். தன்னை நோக்கி இருங்கோவேல் நடந்து வந்ததை பார்த்து லேசா பயந்த பூவழகி சரேல்னு பஞ்சனையை விட்டு எழுந்து அந்த அறையோட மூலையில இருந்த குத்து விளக்குக்கு பக்கத்துல போய் நின்னுகிட்டு, நில் அப்படியே இருங்கோவேல், உன் ஆணையை மறவாதே சொன்னான். ஆணையா? எந்த ஆணை கேட்டா இருங்கோவேல். என் தந்தையிடம் நீ ஆணையிடவில்லை என்னை காப்பதாக கேட்டா பூவழகி. ஆம், ஆணையிட்டேன். அந்த முட்டாளை புகார் அனுப்ப. இங்கு அவன் இருக்கும் வரை இந்த எல்லைப்புற மாளிகைக்கே வர முடியவில்லையே பூவழகி. எத்தனை இடைஞ்சலாக நின்றான் எனக்கும் உனக்கும் குறுக்கே. இப்போது உன் தந்தை இல்லை, உன்னை காக்க உன் காதலனும் இல்லை. ஒருவனை புகாருக்கு அனுப்பிவிட்டேன், இன்னொருவனை டைபீரியஸ் வானுலகுக்கு அனுப்பிவிட்டான் சொன்னா இருங்கோவேல். வஞ்சகனுடைய ஆணை எத்தன்மையது என்பதை என் தந்தை அறியார் என்று நினைக்கிறாயா? நீ அத்துமீறி நடந்தால் என்னை காக்க இருவரை விட்டு போயிருக்கிறார். நான் கூவினால் சொல்லிக்கிட்டே போன பூவழகிய தடுத்து, உன் கூவல் இன்பமாக காட்டில் எதிரொலி செய்யும். உன் தந்தை ஒற்றர்களை விட்டு போனதை இருங்கோவேல் அறியாதிருப்பான் என்று நினைக்கிறாயா பூவழகி? இந்த உறையூரில் உள்ள உன் நண்பர்கள் நடவடிக்கை ஒவ்வொன்றையும் என் ஒற்றர்கள் கவனிக்கிறார்கள். உன் தந்தை விட்டு போன அவரது மெய்காவலர் இருவரும் சிறையில் இருக்கிறார்கள். மாரப்பவேல் உறையூரின் எல்லையை தாண்டும் முன்பே அவரை என் வீரர்கள் பிடித்து விட்டார்கள். இனி உன்னை யாரும் எதுவும் காக்க முடியாது சொல்லிக்கிட்டே பூவழகியோட கைய பிடிச்சான் இருங்கோவேல். உடனே அவன் உடல் மேல நெருப்பு பட்டு ஐயோ அலர்ன இருங்கோவேல், அடி பாவி, உனக்கு என்ன துணிச்சல் கத்திக்கிட்டே பின்னாடி நகர்ந்து அவன் மேல இருந்த ஜரிகை துணிய தரையில எரிஞ்சான். வீசி எரியப்பட்ட அந்த ஜரிகை துணி அவனுக்கும் பூவழகிக்கும் நடுவுல பெருசா எரிஞ்சது. அந்த துணிக்கு அந்த பக்கம் கையில குத்து விளக்கோடு நின்னுகிட்டு இருந்த பூவழகி இருங்கோவேல பார்த்து, இருங்கோவேல், நீ என்னை நெருங்க முற்பட்டதும் இந்த விளக்கை நான் பாதுகாப்புக்கு நெருங்கினேன். நீ என் கையை பிடித்ததுமே விளக்கின் சுடரை உன் மேல் துணியில் சாய்த்து பிடித்தேன். ஆகையால் மேல் துணியில் மட்டும் தீப்பிடித்து உன் முதுகில் மட்டுமே தீப்புண்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நான் இஷ்டப்பட்டிருந்தால் விளக்கை சற்று தாழ்த்தி பிடித்து உன் ஆடை பூராவையுமே எரிய வைத்து உனக்கு மன்னர் இளஞ்செட் சென்னியின் முடிவை அளித்திருப்பேன். ஆனால் உன்னை போன்ற வஞ்சக முறையை பின்பற்ற எனக்கு இஷ்டமில்லை. நீ மடிய வேண்டியது போரில். நானும் உன் குலத்தவள். என் குலத்தானை நான் தீக்கு இரையாக்கினேன் என்ற பழிச்சொல் எனக்கு வேண்டாம். இன்றைக்கு உனக்கு உயிர்ப்பிச்சு அளித்தது அதனால்தான். போ, அரண்மனைக்கு போய் புண்களை ஆற்றிக்கொள். முடிந்தால் மனத்தையும் மாற்றிக்கொள். உண்மை மன்னரை கண்டுபிடித்து மன்னிப்பு கேட்டுக்கொள் சொன்னான். தன் மேல தீப்புண் பட்டதாலையும் பூவழகி பேசினதையெல்லாம் கேட்டதாலையும் வேதனை அடைஞ்சிருந்த இருங்கோவேல் பூவழகிய கொலை செய்யற மாதிரி பாத்துக்கிட்டே தன் மனசுக்குள்ள எதையோ நினைச்சு
இருக்கட்டும். இவளுக்கு அதுதான் சரியான தண்டனைன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். திரும்ப பூவழகிய பார்த்து, பொறு மாரப்பவேல் மகளே பொறு. உன் கதியும் உன் தந்தையின் கதியும் என்ன ஆகிறது பார். இன்று நீ எனக்கு விளைவித்த மனப்புண் போல் 10 மடங்கு மனப்புண்ணை உனக்கு விளைவிக்கிறேன். குத்து விளக்கு தீயல்லவா என்னை சுட்டது. உன் தந்தையை ஆட்டு இறைச்சியை சுடுவது போல் சிறுக சிறுக தீயில் காய்ச்சிக் கொல்லுகிறேன். இதோ உன்னை என் சிறைக்கு கடத்திச் செல்ல வீரர்கள் தயாராயிருக்கிறார்கள். நீ கத்திக்கிட்டே வாசலை நோக்கி ஓடி, டேய் யாரங்கேன்னு கூப்பிட்டுட்டு திரும்ப அறைக்குள்ள வந்தான். வீரர்கள் ஓடி வந்ததும் அவங்கள பார்த்து, இவளையும் ஏற்கனவே நம்மிடம் சிறையிருக்கும் இவள் தோழியையும் அழைத்துப் போய் சிறையில் தள்ளுங்கள்னு உத்தரவு போட்டுட்டு, தீப்புண் ரொம்ப வலிச்சதுனால கடகடன்னு அந்த அறையில இருந்து வெளியில போனா இருங்கோவேல். கொஞ்ச நேரத்துல அவனோட ரதம் போன சத்தம் கேட்டதும் குத்து விளக்க கீழே வச்ச பூவழகி ஆயாச பெருமூச்சு விட்டுட்டு, வஞ்சகனிட்ட ஆணை அதன் பெருமானத்தை அறியவில்லையே தந்தைன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. உள்ள நுழைஞ்ச வீரர்கள் இருங்கோவேலோட எரிஞ்சுகிட்டு இருந்த ஜரிகை துணிய அணைச்சிட்டு பூவழகிய பார்த்து, புறப்படுங்கள்னு கட்டளை போட்டாங்க. அத கொஞ்சமும் லட்சியம் செய்யாம அவங்களோடயே கிளம்பினா பூவழகி. வாசல்ல காத்துக்கிட்டு இருந்த காவலர் தலைவன் பூவழகியையும் இன்பவல்லியையும் 2 குதிரையில ஏத்தி வீரர்களை முன்னாடியும் பின்னாடியும் காவல் செய்ய சொல்லிட்டு குதிரைகளை செலுத்த உத்தரவு போட்டான். அரண்மனையோட பெரிய வீதி வழியா அந்த காவல் படை போகாம பக்கத்துல இருந்த தோப்பு வழியா போனதை கவனிச்ச பூவழகி, பார்த்தாயா இன்பவல்லி, இருங்கோவிலுக்கு எதையும் பகிரங்கமாக செய்யும் பழக்கம் போய்விட்டது. ஏதோ ரகசிய வழியாக அழைத்துச் செல்கிறான்னு சொன்னான். தோப்பு வழியா போய் அரண்மனையோட திட்டிவாசல் கண்ணுக்கு தெரிஞ்சதும், இவர்கள் கண்களை கட்டுங்கள், நாம் செல்லும் பாதை தெரிய வேண்டாம்னு உத்தரவு போட்டான் காவலர் தலைவன். அவன் சொன்ன மாதிரியே காவலர்கள் அவங்க 2 பேர் கண்களையும் கட்டினாங்க. அதுக்கப்புறம் பிரயாணம் ரொம்ப நேரம் நீடிச்சுது. வீரர்களோட குதிரைகள் சத்தம் பல திசைகள்ல பரவிச்சு. இரவு முதல் ஜாமமாகியும் இன்னும் பிரயாணம் முடிவடையாதத கவனிச்ச பூவழகி, எத்தனை தூரம் இருக்கிறது இன்னும்னு கேட்டா. அதை பற்றி உனக்கென்ன கவலை, நடத்து குதிரையை மிரட்டினான் காவலர் தலைவன். அதனால மௌனமாவே குதிரையை நடத்தினா பூவழகி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.